வணக்கம் நண்பர்களே. வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பார்க்கலாம். இன்னைக்கு அதை பத்தி பார்க்க போனா, படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம். இதை பத்தி பார்க்கலாம். வாங்க இந்த வீடியோல இதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எங்க அப்ளை பண்றது, இன்னும் மேல் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, ஒவ்வொருத்தவங்களும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெல்கம் டு தலைகளையுடைய சரித்திரமடை. இந்த ஸ்கீம் பத்தி சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு செய்தி விட்டுக்கிறாங்க. வாங்க அதெல்லாம் சீக்கிரம் வாங்க. இதான் செய்தி. இதில் வாங்க முக்கியமானது போகலாம். படித்த வேலைவாய்ப்பற்றினர்கள் மற்றும் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து இந்த விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. எதுக்கான விண்ணப்பம்னா, வேலைவாய்ப்பற்றோர் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழே விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, தற்போது சேலம் மாவட்டம் வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் நடைபெற்று வருகிறது. இங்கே தான் விண்ணப்பங்கள் அப்ளை செய்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, 10ஆம் வகுப்பு தோல்வி, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலான கல்வி தகுதியை பெற்றவர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து 15 தொடர்ந்து புதுப்பித்து 5 ஆண்டுகள் நிறைவடைந்த பின்னர் வேலையின்றி காத்திருக்கிறவர்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து ஓராண்டு நிறைவடைந்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் தமிழக அரசு உதவித்தொகை வழங்க செய்கிறாங்க. அதாவது நார்மல் பீப்புள் பதிவு செய்து 5 ஆண்டுகளும், மாற்றுத்திறனாளிகள் பதிவு செய்து ஓராண்டு நிறைவடைந்தால் இதுக்கு அப்ளை பண்ண செய்கிறாங்க. நெக்ஸ்ட் வாங்க இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி தகுதியில் என்ன பண்ணாங்க. இந்த ஸ்கீமுக்கு மனிதரின் குடும்பாண்டு வருமானம் 72,000 இருக்கணும். அப்போ 72,000க்கு மேலே போனால் இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை. அடுத்தது வயது எவ்வளோ இருக்குன்னா, தாழ்த்தப்பட்ட ஒரு பழங்குடியின மனிதர்கள் 45 வயசுக்குள்ளேயும், இதர இனத்தவர் 40 வயதுக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்தால் இதுக்கு எலிஜிபிள். அடுத்து வாங்க எவ்வளவு உதவித்தொகை கிடைக்க போகிறாங்க. மாதந்தோறும் 10ஆம் வகுப்பு தோல்விக்கு 200ம், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தா 300ம், மேல்நிலை கல்வி படிச்சிருந்தா 400ம், பட்டப்படிப்பு தேர்ச்சி பெற்றிருந்தா மாதந்தோறும் 600 கிடைக்க செய்கிறாங்க. இது காலாண்டுக்கு ஒரு முறை, அதாவது 4 மாதத்துக்கு ஒரு முறை பயனாளி வங்கிகளுக்கு நேரடியாக செலுத்த செய்கிறாங்க. இது நார்மல் பீப்புளுக்கு. அதுவே மாற்றுத்திறனாளி பயனாளிக்கு 10ஆம் வகுப்பு தோல்வி மற்றும் தேர்ச்சிக்கு 600ம், மேல்நிலை கல்வி தேர்ச்சிக்கு 750ம், பட்டப்படிப்பு படிச்சிருந்தா 1000 ரூபாவும். இதெல்லாம் மாதத்துக்கு. மாதந்தோறும் வங்கியில் செலுத்தப்படும் செய்கிறாங்க. நீங்களுக்கு மாதந்தோறும் வங்கி செலுத்தப்படும். நார்மல் பீப்புளுக்கு 4 மாதத்துக்கு ஒரு டைமு. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, பொறியியல், மருத்துவம், கால்நடை மருத்துவம், விவசாயம், சட்டம் போன்ற தொழில்துறை படிப்புகள் படித்தவர்கள் மற்றும் அரசின் பிற துறை சார்ந்த நலத்திட்டத்தின் கீழ் உதவித்தொகை பெறும் பயனாளிகள் இந்த ஸ்கீமுக்கு இங்கே எலிஜிபிலிட்டி இல்லை. இவங்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட மாட்டோம் செய்கிறாங்க. அடுத்து வாங்க இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த ஸ்கீமுக்கு ஒவ்வொருவரும் தங்கள் ஊருக்கு அருகில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் விண்ணப்பங்களை அனைத்து அலுவலகங்களிலும் இலவசமாக பெற்றுக்கொள்ள செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெப்சைட் கொடுத்துறாங்க, www.tnvelaipu.government.in. இந்த வெப்சைட்லேருந்து நீங்கள் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணிக்கலாமா. இத்திட்டத்தின் கீழ் ஏற்கனவே பயன்பெற்றவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க தகுதியை செய்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறோன்னா, ஜூலை 2025 முதல் செப்டம்பர் 2025 வரையிலான காலாண்டிற்கு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை அனைத்து அலுவலக வேலைகளிலும் சேலம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் அலுவலகத்தில் அனைத்து அசல் கல்விச் சான்றிதழ், வேலைவாய்ப்பு அடையாள அட்டை மற்றும் தேசியமயமாக்கப்பட்ட வங்கி கணக்கு புத்தகத்துடன் நேரில் விண்ணப்பிக்கலாம் செய்கிறாங்க. இது சேலம் மாவட்ட மக்களுக்கு. அனைவரும் உங்கள் ஊருக்கு அருகில் உள்ள மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் நெறி வழிகாட்டு மையத்தில் போய் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஏதோ டவுட்னா அவங்க கேட்டாவே எல்லாம் சொல்லுவாங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஒன்று வேணால் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜென்ரலுக்கும் வேறு எந்த ஸ்கீம் தெரிஞ்சுக்கினாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ வீடியோ அந்த ஸ்கீம் போகிறேன். நன்றி, வணக்கம்.